இது வந்துட்டு நம்முடைய நோய் தீர்க்கும் வழிகள் நம்ம ஒரு பதிவு போட்டு வந்தோம். பகுதி 1, பகுதி 2 இது முடிஞ்சு இது பகுதி 3. பகுதி 1லே நம்ம பார்த்தோம் நோய்கள்லாம் தீர்றதுக்கு, மனநோய்கள், உடல் நோய் சம்மந்தமாக. பகுதி 2ல் நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்முடைய வினைகள் பாவங்கள் நீங்கினா தான் முக்கியமாக மற்ற இந்த நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ 3வது பகுதியில் வந்து தீராத நோய் நம்ம வந்து என்றைக்கும் பிறவி நோய். தொடர்ந்து நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களால் பிறவி நமக்கு தொடர்ச்சியாக வந்து இருக்குது. இந்த பிறவி நோய் நீங்கணும்னா என்ன செய்யணுன்றதை இந்த 3வது பகுதியில் நாம் இப்போ பார்ப்போம். நம்முடைய திருமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். எல்லா நோய்களையும் விட கொடிய நோய் இந்த பிறவி நோய். இந்த பிறவி பார்த்திங்கன்னா நாம் செய்கிற வினைகளை பொறுத்து நமக்கு இந்த பிறவி வந்து தொடர்ந்துக்கிட்டே நமக்கு இருக்குது. இது ஓயாது. சிவபுராணத்துலேயும் இதை மாணிக்கவாசகர் பதிவு பண்ணியிருக்காரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு பதிவு பண்ணுறார். அதனால் நாம் செய்கிற வினைக்கு ஏற்ற மாதிரி பிறவிகளை தொடர்ந்து எடுத்து இந்த உலகில் உழன்று துன்பங்களை அனுபவித்து மறுபடியும் பாவங்களை பண்ணி அடுத்த பிறவி தயாராகிடுறோம். அந்த பிறவியே வந்து வேண்டாம், நமக்கு மறுபிறப்புன்றது வந்து சிவனடியார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறவி நோய். அதான் வந்து பல நோய்கள் இப்போ சொல்லியிருந்தோம். அந்த அடுநோய், கொடுநோய், எல்லா நோயும் சொன்னோம். அந்த நோய்களெல்லாம் விட மிக கொடியது இந்த பிறவி நோய். இந்த பிறவி நம்மளை வந்து என்றைக்கும் தொடர்ந்து வந்துக்கினே தான் இருக்குது. 84 லட்சம் யோனி பேதங்கள்ன்றார் திருஞான சம்பந்தர். அத்தனை பிறவி தாயின் வயிற்றில் நம்ம வந்து பிறக்க வேண்டிய நேரம். விலங்கு வயிற்றில், பறவை வயிற்றில், மனிதராக இருக்கிறது வந்து கடைசின்றார். நம்ம இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கிறது எப்படின்னா, நம்ம இறைவன் திருவடியை பற்றி இந்த பிறவி நோயிலிருந்து கடைந்தேறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பதிவு பண்ணது வந்து நால்வரனுடைய அந்த பாடல்கள்லேருந்து, தேவார திருவாசகத்திலேருந்து நம்முடைய நோய்கள் நீங்கிறதுக்கு, அந்த மாதிரி உலகியல் சம்பந்தமான அந்த பிணிகள் நீங்கிறதுக்கு உண்டான பாடல்கள் தான் பதிவு பண்ணான். ஆனால் அதை விட கடைசியாக முக்கியமானது இந்த பிறவி நோயின்றதை இப்போ சொல்கிறான். இந்த பிறவி நோயிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கும் வந்துட்டு ஞானசம்பந்தர் பாடல் பதிவு பண்ணுறார். திருநாளூர் மயானம்ன்ற ஒரு இடம். இது திருவாரூர் கும்பகோணம் சாலையில் உள்ளது. இந்த இடத்துல பாடுறார் இறைவனை வந்துட்டு. இறைவன் பெயர் வந்து ஞான பரமேஸ்வரர், இறைவி ஞானாம்பிகை, தீர்த்தம் வந்து ஞான தீர்த்தம். அற்புதமான ஒரு வந்துட்டு அந்த இடம் திருநாளூர் மயானம். நாளூரில் இறைவன் பேர் பாலாசனவன நாதர், இறைவி வந்து பெரிய நாய். இந்த முதல் பாடல்லையங்க, பாலூரு மலைப்பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர் மார்பினான் நாளூர் மயானத்து நம்பான்றன் அடி நினைந்து மாலூரும் சிந்தையர்பால் வந்தூரா மறுபிறப்பேண்டர். அப்படின்னா பாருங்கள், என்ன அருமையான சிவபெருமான நம்ம அடி நினைந்து வழிபடுறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஞானசம்பந்தர் நமக்காக பதிவு பண்ணுறாரு. இதுவே தான் நம்முடைய திருவாசகத்துலேயும் பார்த்திங்கன்னா சொல்கிறது, இறைவன் திருவடியை அடைந்து பிறவி வேண்டாம் அப்படின்றது தான் நம்முடைய மாணிக்க வாசகனுடைய வேண்டுதலும் அதுதான். முழு திருவாசகத்துலேயும் அவர் வந்து வேண்டுதல் அதுதான். நில்லா உலகில் நிற்கிலேன் கண்டாய், வாழா உலகில் வாழ்கிலேன் கண்டாயெல்லாம் பாடுறது பார்த்திங்கன்னா, இறைவன்கிட்ட உன்னை வந்து எப்போ அடையணும், உன்னுடைய திருவடியை, இந்த பிறவி வந்து வேண்டான்றது அவருடைய சிவமாக கலந்தார். இப்படிப்பட்ட இந்த பிறவி நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் நமக்கு வந்து வழியை நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காருங்க. நால்வரும் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய சுந்தரர் பார்த்திங்கன்னா அவர் வாழ்நாளில் ஞானசம்பந்தர் பொண்ணு பொருள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறைவன்கிட்ட தான் வேண்டி நிறைய பெற்றிருக்கார். ஞானசம்பந்தரும் அவங்க தந்தையாருடைய வேள்விக்காக யாரையும் போய் அவர் கேட்கல. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்திங்கன்னா இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் திருவோணகந்தன் தளின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த தலத்தில் இறைவனை பாடி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யலுற்றால் கையில் ஒன்றும் காணில்லை காலடி தொழுது உய்மீனெல்லாம் ஐவர் கொண்டு இங்கே ஆட்டவும் ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்தவனுக்கு
ஊயிமாறு ஒன்று அருளி செய்வீர் ஓனகாந்தன் தலியுள்ளீரேன்னு பாடுறாரு. அந்த தலத்துக்கு போயிருந்தேன், பார்த்தேன். அப்பாங்க சொன்னாங்க, இறைவன் வந்து 5வது பாடல் வந்து வர வரைக்கும் இவருடைய வேண்டுதல் நிறைய கேட்பாரோன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஒரு புளிய மரம் இருக்குது, அந்த புளிய மரத்தில் போய் மறைஞ்சிக்கினாராம். உடலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த புளிய மரத்தை போய் நின்றுங்கன்னு மீதி பாடலாம் பாடினோடனே அந்த புளிய மரத்தில் இருந்த அத்தனை புளியங்காயும் தங்கமாக மாறி கொட்டுச்சான் பாருங்கள். அவ்வளோ புளியங்காய் வந்து தங்கமாக மாறிடுச்சான். அப்படி இறைவன் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்திங்கன்னா, நம்மளாம் வந்துட்டு எதை வேணும்னாலும் நமக்கு இருக்கிறது இறைவன் தான், சிவபெருமான் தான், திருமுறைகள் தான் நமக்கு துணை அப்படின்னு நம்ம வந்து வாழ்ந்தோம்னா இந்த உலகத்தினுடைய பிணியின் இருந்தோம், அனைத்து துன்பங்கள் இடர்கள் இருந்தோம், கடைசியாக நம்முடைய பிறவி நோயில் இருந்தோம் நாம் விடுபடலாம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்துங்க அவருடைய அந்த தேவாரத்தில் இன்னும் இந்த பிறப்பு பற்றி சொல்கிறார். பிறப்பு இறப்பு இல்லை நம்முடைய பிறவி நோயை தீர்க்கறதுக்கு இதெல்லாம் இன்னும் சிலவற்றை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகங்கள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன. திருத்தணி நகர் பதிகத்தில் பார்த்திங்கன்னா, பிணிகொள் ஆக்கை பிறப்பு இறப்பு எனும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆழ்துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள்வி அஞ்சல் நெஞ்சமே வஞ்சர்வாழ் மதில் 3 அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும் திணியும் வார்பொழில் திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடை மனநேன்னு சொல்கிறார். இந்த பிறப்பு இறப்பு என இதை நீக்கி இந்த நோயில் விழுக்கு போகிற இந்த உடலை வந்து மீட்கணும்னா நீ சிவபெருமானை சென்று அடைன்னு அந்த பதிகத்தில் சொல்கிறாருங்க. அதேமாதிரி வேந்தராய் உலகாண்டு அறம்புரிந்து வீற்றிருந்த இவ்வுடல் இது தன்னை தேய்ந்து இறந்து வெந்துயர் உழந்திடும் இப்பொக்க வாழ்வினை விட்டுடு நெஞ்சேன்றார். இந்த பொக்க வாழ்வுனா பொய்யான வாழ்க்கைன்றத பதிவு பண்ணுறார் இந்த பாடலில். அதே மாதிரி மீண்டும் வந்துட்டு அவர் என்ன சொல்கிற வர்றாருன்னா, இந்த திருக்கோளிலின்ற இடத்துல பார்த்திங்கன்னா, நீள நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன் அப்படின்றார். நீள நினைந்தன்னா நீண்ட நேரம் இறைவனை வந்துட்டு வந்து மனதில் வந்து வச்சுருக்கணும். நித்தலும் கைதொழுவேன், தினமும் வந்து நான் வந்துட்டு உங்களை தான் நான் வந்து வணங்குவேன்றதையும் இந்த பதிகத்தில் சொல்கிறாரு. அதே மாதிரி திருநாட்டியத்தான் குடின்னு ஒரு தலத்தில் அங்கே என்ன பதிவிடுறாருனாங்க, திருநாட்டியத்தான்குடின்ற ஒரு தலத்தில் வந்து எழுந்தருளி இருக்கிற அந்த இறைவனை தொழும்போது தொழுதேன்னு சொல்கிறார். அதாவது அந்த பாட்டு நான் சொல்கிறேன். குண்டாடி சமன் சாக்கிய பேய்கள் கொண்டாராகிலும் கொலை கண்டாலும் கருதேன் எரிதேறும் கண்ணா நின் அல்லது அறியேன். இப்போ சொல்கிறார், தொண்டாடி தொழுவார் தொழக்கண்டு தொழுதேன் என் வினை போக நண்டாடும் வயல் தண்டலை வேலி நாட்டியத்தான்குடி நம்பி அப்படின்றார். பிரமாதமாக அந்த இடத்துலையும் சொல்கிறார். பாடீராகிலும் பாடுமின் தொண்டீர் பாடனும் பாவம் பற்று அருமேன்னு முடிக்கிறார் அந்த பதிகத்தை. அந்த மாதிரி நம்ம வந்து பாடினால் நம்முடைய வினைப்பற்று அத்தனையும் மறுபடியும் நீங்கன்றதை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பதிவு பண்ணுறார் இந்த நம்முடைய வந்து இந்த தேவார திருப்பதிகத்தில். அதே மாதிரி இந்த அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு இடத்துலையும் மறுபடியும் அவருடைய அந்த பதிவு வந்துங்க ஒன்றும் ஒரு சிறப்பாக இருக்குது. அதனால தான் ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. அது சொல்கிறார், பந்தித்து இவ்வல்வினை பற்று அற பிறவி படுகடல் பரப்பு தவிர்ப்பானைன்ட்டார். ஸோ பிறவி படுகடல் பரப்பு தவிர்ப்பார்ந்து சிவபெருமான் தான். சிந்தித்த திறவால் பணிபூட்டி தவத்தை ஈட்டிய தன் அடியார்களுக்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் வந்து அவருடைய திருப்பாதம் வந்து சிந்திப்பவர்களுக்கு மிக எளிதுன்றார். சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை. ஸோ நம்முடைய சிவலோகத்தை அவர் வந்து திறந்து ஏற்ற வல்லானை வந்திப்பார் தம் மனத்தில் உள்ளானை
வலிவலம் தன்னில் வந்து கண்டேனேன்றார். இதில் பார்த்திங்கன்னா வணங்குறவருடைய மரணத்தில் சிவபெருமான் இருப்பார். அதே போல் தன் அடியவர்களுக்கு திருப்பாதம் மிக எளிது, தன்னை சிந்திப்பவர்களுக்கு திருப்பாதத்தை கொடுத்து சிவலோகத்தை திறந்து நம்மளை கூப்பிடுவார் அப்படின்றாரு. அதே இதில் இந்த வல்வினை பற்று அறணும், நம்முடைய பிறவிக்கு இந்த பிறவி படுகடல்ன்றார். அதை நீங்கணும்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளது. அதே போல் மற்றொரு பாடலில் அங்கே என்ன பதிவு பண்ணுறாருனாங்க, நம்முடைய வாழ்க்கைன்றது என்ன சொல்கிறாருன்னா, புல்லுனை பனி வெங்கதிர் கண்டால் போலும் வாழ்க்கை பொருளிலை நாளும் எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடரூற்றனன் எந்தாய் முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழித்தன காலம் அப்படின்றார். அதனால் இந்த திருவிடை மருதூரில் இதை சொல்கிறார். புல்லினை பனி வெங்கதிர் கண்டால் போலும் வாழ்க்கை, அதாவது ஒரு புல்லினுடைய நுனியில் ஒரு பனி இருந்ததுன்னா சூரியன் உதிச்ச உடனே என்ன ஆகும், அது உடனே மறைஞ்சிடும். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்கிறத தெளிவாக அந்த பாட்டில் பதிவு பண்ணுறாரு. அதே போல் மற்றொரு பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாழ்க்கையை எப்படி நமக்கு இதுவாகும்னு சொல்கிறாருன்னா, நடுக்கமுற்றது ஓர் மூப்பு எய்த நமன் தமர் நரகத்து இடலஞ்சி இடுக்கன் உற்றனன் உய்வகை அருளாய் இடைமருது உரை எந்தை பிரானே அப்படின்றாரு. ஸோ நம்ம நடுக்கம் உற்றதோர் மூப்பு எய்த, அப்போ நம்ம யமன் பிடிக்க வரும்பொழுது நீ உதவணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்திங்கன்னா பல பதிவுகள் இந்த மாதிரி அவருடைய இந்த பிறவி நோய் நீங்கிறதுக்கு அவர் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் எதை நம்ம சொல்கிறது, எதை விடுறதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு என்னால் நான் படிச்சுட்டு அதை சும்மா வச்சுருக்கிறத விட அவங்க கூட பகிரும்போது அது இன்னும் திருப்தியாக இருக்குது. திருக்காலத்தில் சொல்கிறார், வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் வாழ்போவது பிறவிக்கடல் பசிநோய் செய்த பரிதான் தாழாது அறஞ்செய்மின் தடங்கண்ணால் மலரோனும் கீழ் மேலுற நின்றான் திருக்கேதாரம் எண்ணீரேன்றார். அங்கே வாழ்வுன்றது ஒரு மாயம், இது மண்ணாக போவதுன்றது உறுதின்றத இந்த பதிகத்தில் பதிவு பண்ணுறார். இந்த பதிகம் எண் 65 வருது. சீரியலில் பார்த்திங்கன்னா இந்த திருக்காலத்தி பதிகம் 65 வருது. இன்னும் அதே மாதிரி பல பதிகங்களில் அவர் இதை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கினே போகிறார். இந்த சொல்லிக்கினே இருக்கலாம் போல இருக்கு, ஆனாலும் நம்முடைய நேரன்றது கொஞ்சம் ஒத்துழைக்கணும். திருக்கழுமலத்தில் பார்த்திங்கன்னா சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என வகுத்து அப்படின்றார். தன் அருள் தந்த எம் தலைவனை மலையின் மாதினை மதித்து அங்கு ஒருபால் கொண்ட மணியை வருபுணல் சடையுடை வைத்த எம்மானை ஏதிலன் மனத்துக்கு ஓர் இரும்பு உண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பிரானை காதில் வெண்குழையனை கடல்குளம் மிதந்த கழுமல வளநகர் கண்டு கொண்டேன் என்றார். அதாவது சாதல் பிறத்தல்ன்றதை தவிர்த்து எனை வகுத்து தன் அருள் தந்த எம் தலைவன்ட்டார் சிவபெருமானம். அப்படி அவர் பல இடங்களில் இந்த அவருடைய திருமுறையில் நம்ம அவர் விடாமல் பதிவு பண்ணிக்கினே போகிறாரு. ஆனால் திருமுறையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இலைமறை காயாக தான் இருக்குது. நேராக நமக்கு அந்த பொருள் கொள்ள முடியலன்னாலும் கூட எல்லாமே சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பிறவியில் செஞ்ச இந்த பாவம் அடுத்த பிறவியில் வரோன்றல அப்படி கிடையாது. அவர் சொல்கிறாரு, குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவியெல்லாம் செற்று ஒருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமேன்ட்டார். அதனால் ஒருத்தர் செஞ்ச அந்த தீமைகள் ஏதாவது செஞ்சோம்னா அதனுடைய வினைகள் பார்த்திங்கன்னா இம்மையே வரும் அப்படின்றார். இந்த மாதிரி அற்புதமான சில பதிகங்கள், இந்த பதிகங்கள் வாயிலாக நமக்கு
அவர் சொல்கிறார். சொல்லிக்கினே இருக்கலாம் போல இருக்க. இருந்தாலும் நிறைய பாடல்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து விளக்கின்னு போனாலும் படிக்க அதை வந்து காதில் வாங்கி நம்ம வந்து அதை வந்து திருமுறை புத்தகத்தை வச்சு அதை படிக்கும்பொழுது தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே போல் திருநாவுக்கரசு சுவாமிகள், அதாவது அப்பர் பெருமான் அருளிய 6ஆம் திருமுறையில் உள்ள இடர்கெடுமாறு எண்ணுதியேல் என்ற பதிகத்தின் நன்றில் உள்ள ஒரு புகழ்பெற்ற அந்த நம்முடைய பிரசித்தி பெற்ற பாடல் பதிகம் என்னன்னா, பற்று நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவ கச்சார்ந்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றே பொற்றான் இல்லேன்னு பாடிக்கார் நம்முடைய நாவுக்கரசர். அதான் இந்த ஒரே பதிகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தீர்றதுக்கு சொல்லிட்டார். பாவங்கள், பற்றி நிற்கிற பாவங்கள், அதாவது பற்றி நிற்கிற பாவங்கள்லாம் விடாமல் நம்மளை தொடருதில்ல பல ஜென்மங்களில், அதான் அந்த சஞ்சிதம், அந்த பாவங்கள் வந்து நீங்கிறதுக்கும், அதே மாதிரி இந்த பிறவியில் நம்ம செய்கிறோம்ல அந்த பாவங்கள்லாம் வந்துட்டு, அதாவது பிராரத்தம் ஆகாமியம்லாம் சொல்லுவாங்க வினை கொள்கையில், அந்த வந்து நம்ம பதிகங்கள் அந்த வினைகள் தீர்றதுக்கும் முக்தி அடையிறதுக்கும் இந்த ஒரே பதிகத்தில் அவர் எல்லாமே சொல்லிட்டார். அதாவது விளக்கம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பற்றி நின்ற பாவங்கள் நீங்கள் நம்மை பற்றி தொடரும் பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றாலும், அடுத்தது பரகதிக்கு செல்வதொருனா முக்தி அடைய, உயர்ந்த சிவகதி அதாவது மோட்சம் அடைய வேண்டும் என்றாலும், சுற்றி நிற்கும் சூழ்வினைகள்னால் நம்மை சூழ்ந்துள்ள நல்வினை தீவினை சுழல்கள் அழிய வேண்டும் என்றாலும், நாம் செய்ய வேண்டிய வழி என்னென்னா, நெஞ்சமே சோம்பலின்றி இறைவனை எப்பொழுதும் போற்றி புகழ வேண்டும். இறைவனை எப்படி போற்றுவது அப்படின்னு அவரே சொல்கிறார் அந்த பாட்டிலேயே. எங்களுக்கு உற்றவரும் சிறந்த துணையும் நீயே என்றும் உன்னை தவிர வேறு ஒரு தெய்வத்தை நான் நினைக்க மாட்டேன் என்றும் புற்றில் வாழும் பாம்பை கச்சாக அணிந்த புனிதனே என்றும் சோலைகள் சூழ்ந்த திருவாரூரில் உறையும் இறைவனே என்றும் கூறி எப்பொழுதும் இறைவனை சிந்தித்து வணங்க வேண்டும் என்று நம்முடைய நாவுக்கரசு பெருமான் வந்து நமக்கு சொல்கிறாருங்க. அதனால் இந்த ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டார் அவர். பற்றி நிற்கும் பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டும், சுற்று நிற்கும் சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில்ன்றார். சொல்லிவிட்டு இறைவனை வந்து எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டார். அதனால் இந்த பதிகம் வந்து இப்போ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம இறைவன் முன்னாடி நின்று நினச்சி பாடினோம்னா அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிடும். அதாவது நான் சொன்ன மாதிரி எல்லா நோய்களும், உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இவை அனைத்தும் நீங்கணும்னா வினைகள் நீங்கணும், பாவங்கள் நீங்கணும், பழைய வினைகள் சொல்கிறோமே அந்த சஞ்சித வினை, அனைத்து வினைகளும் நீங்கும். அதே சமயம் நமக்கு வந்து முக்தின்ற அந்த கிடைக்கும் பொழுது நம்முடைய பிறவி நோயை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் சொல்லி இந்த அளவில் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கருத்தை வந்து பரிமாறி இருக்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுங்க திருநீடூர் பதிகத்தில் பதிகம் எண் வந்து 51. அந்த பதிகத்தில் பார்த்திங்கன்னா பாடல் எண் வந்து 8. அதில் மாயமாய மனம் கெடுப்பானை மனத்துளே மதியாய் இருப்பானை காயமாயமும் ஆக்குவிப்பானை காற்றுமாய் கனலாய் கழிப்பானை ஓய்மாறு உருநோய் புணர்ப்பானை ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை வேய் கொள்தோள் உமை பாகனை நீடூர் வேந்தனை பணியா விடலாமேன்றார். அதான் நம்முடைய நோய்கள் வந்து ஓயறதுக்கு வந்து சிவபெருமான் தான் நமக்கு வந்து அதை வந்து பழைய வினைகள், நம்முடைய வினைகள்ன்றது அந்த சஞ்சித வினைகள் ஓயணும், வல்வினைகள் கொடுமையான வினைகள் அதுவும் ஓயணும்னா சிவபெருமான் தான் செய்வார்ன்றதை பதிவு செய்கிறாரு. அதே மாதிரி அடுத்த பாடல்லையும் கண்டமும் கருத்திட்ட பிரானை காண பேணும் அவர்க்கு எளியானை தொண்டரை பெரிதும் உகப்பானை துன்பமும் துறந்து இன்பு இனியானை பண்டை வல்வினைகள் கெடுப்பானைன்னார். பண்டைனா பழமையான வல்வினைகள், பழைய பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கிற அந்த வினைகளை வந்து கெடுப்பானை பாகம் மாமதி ஆனவன் தன்னை கெண்டை வாழை கிளர்புணல் நீடூர் கேண்மையால் பணியாக விடலாமே அப்படின்னு சொல்கிறாருங்க. அதை விட கடைசியாக அந்த பதிக முடிவில் அவருடைய பலனை சொல்கிறாரு.
பேரோர் ஆயிரம் உடையானை பேசினால் பெரிதும் இனியானை நீரூர் வார்சடை நின்மலன் தன்னை நீடூர் நின்று உகந்திட்ட பிரானை ஆரூரன் அடி காண்பதற்கு அன்பாய் ஆதரித்து அழைத்திட்ட இம்மாலை பாரூரும் பரவி தொழவல்லார் பத்தராய் முத்திதாம் பெறுவாரேன்னார். இந்த பதிகத்தை நம்ம பாடினோம்னா கண்டிப்பாக அவர்களுக்கு முக்தின்ற திருவடி பேர், சிவனுடைய திருவடி கண்டிப்பாக கிடைக்கின்றத இந்த திருநீடூர் பதிகத்தில் அருமையான ஒரு முறையில் பதிவு பண்ணுறாரு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இன்னொன்றும் சொல்கிறாருங்க, நம்ம அன்றைக்கே சொன்னோம், வாயால் மனத்தால் நம்ம நினைக்கணும், வாயால் பாடணுன்றதை நான் நிறைய உதாரணம் சொன்னேன். ஞானசம்பந்தர் பதிகத்தை வச்சோம், திருநாவுக்கரசரும் சொல்லியிருக்காரு, இப்போ சுந்தரரும் அதே தான் எல்லா அருளாளர்களும் சொல்கிறது. வாயால் நம்ம இறைவன் முன்னாடி பாடணும், சிவபெருமான் முன்னாடி திருமுறை பாடல்களாக. வாயார் மனத்தால் நினைக்கும் அவர்க்கு அருந்தவத்தில் தூயார் சுடு பொடி ஆடிய மேனியர் வானில் என்றும் மேயார் விடையுகந்து ஏறிய வித்தகர் பேர்த்தவர்க்கு சேயார் அடியார்க்கு அணியவர் ஊர் திருநின்றியூரே அப்படின்னு சொல்லிட்டு திருநின்றியூர் பதிகத்தில் இதை பதிவு பண்ணுறாரு. பாடல் எண் இது 50. இந்த திருநின்றியூர் பதிகத்தில் அதனுடைய பலனாக என்ன சொல்கிறாருன்னா, ஆரூரன் உரைத்த உருதமிழ் 10 வல்லார் வினை போய் பாரும் விசும்பும் தொழ பரமனடி கூடுவரேன்ட்டார். பாரும் விசும்பும் தொழ, இந்த உலகமே போற்ற அளவுக்கு நம்மளை வணங்குவாங்களாம். அந்த அளவில் நம்முடைய நிலைமை உயர்ந்து பரமனடி கூடுவாரேன்ட்டார். சிவபெருமானுடைய திருவடியை முக்தி பேரை அடைந்து இந்த பிறவி நோயை நம்ம தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு வழியை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளியுள்ளார். அதே போல் திருக்காலத்தி பதிகத்தில் பார்த்திங்கன்னா கடைசியாக அதனுடைய பலன் சொல்லும் பொழுது, காரூரும் பொழில்சூழ் கணநாதன் எம் காலத்தியுள் ஆரா இன்னமுதை அணிநாவல் ஆரூரன் சொன்ன சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினையாயின போய் பேரா விண்ணுலகம் பெறுவார் பிழைப்பு ஒன்று இல்லரே அப்படின்ட்டார். அதனால் அருமையான இந்த பதிகங்களை பாடுறவங்க வினைகளெல்லாம் நீங்கி நம்முடைய முக்தி என்ற விண்ணுலகம், இந்த பிறவி நோய் நீங்கி விண்ணுலகம் ஆழ்வார்ன்ட்டார். அதே மாதிரி திருநாட்டியத்தான்குடி அப்படின்ற ஒரு தளத்தில் பார்த்திங்கன்னா, பூண்ணான் ஆவது ஓர் அரவம் கண்டு அஞ்சேன் புறங்காட்டு ஆடல் கண்டு இகழேன் பேணாவாகிலும் பெருமையை உணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் காணாவாகிலும் காண்பன் என் மனத்தால் கருத ஆகிலும் கருதி நானேல் உன்னடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான்குடி நம்பி அப்படின்றார். அதாவது நான் பிறக்கவே இல்லைன்னாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன்றார். நீ என்னை பார்க்கலாம், காணாவாகிலும் காண்பன் என் மனத்தால் உன்னை நான் பார்ப்பேன்றார். இதில் நீ என்ன நீ காண முடியலனாலும் மனத்தால் உன்னை நான் காண்பேன்னு சொல்லி அந்த அருமையான ஒரு பாட்டை பாடுறார். அதுலேயே மட்டார் பூங்குழல் மலைமகள் கணவனை கருதாதார் தம்மை கருதேன் அப்படின்ட்டார். சிவபெருமான வணங்காதவங்களை பற்றி நான் அவங்களை கருத மாட்டேன்ட்டார். ஒட்டாவாகிலும் ஒட்டுவன் அடியேன் உன்னடி அடைந்தவர்க்கு அடிமைப்பட்டேன் ஆகிலும் பாடுதல் ஒழியேன்ட்டார். பாட்டு பாடுறத நான் விடவே மாட்டேன் உங்கள் மேலே திருமுறையேன்ட்டார். பாடியும் நாடியும் அறிய நட்டேன் ஆதலால் நான் மறக்கிலேன் நாட்டியத்தான்குடி நம்பி உன்னை நான் மறக்க மாட்டேன். இன்னொரு பாடலில் சொல்கிறார், நினைந்தேன் உள்ளம் உள்ளளவும் உய்வான் எண்ணி உன் அடி அடைந்தேன் உகவா ஆயிலும் உகப்பன் நெய்வான் அன்று உமக்கு ஆட்பட்டது அடியே நாட்டியத்தான்குடி நம்பி அப்படின்றார். இதையே தான் சொல்கிறார். நான் மறக்க மாட்டேன்றதை இன்னொரு பாடல்லே நமச்சிவாய பதிகத்தில் பதிவு பண்ணுறார். மற்றும் பற்றெனக்கின்றி நீ திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை எய்தினேன் கற்றவர் தொழுதியத்தும் சீர்கரையூரில் பாண்டிக்கு ஒரு முடிய நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயமேன்ட்டார். அந்த மாதிரி இந்த பிறவி பிணி தீர்றதுக்கு உண்டான வழிகளை சுந்தரர் அருளிக்கொண்டே இருக்கிறார். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றொரு பதிகத்திலையும் பார்த்திங்கன்னா அடியார்கள் மேலே வர நோய்கள் தீர்க்கறதுக்கு பதிகம் சொல்கிறாரு. திருக்கேதீச்சர பதிகம். அந்த பதிகத்தில் அருமையான ஒரு பாடல் சொல்கிறாரு. அங்கத்து நோய்கள் அடியார் மேல் ஒழித்து அருளி
அங்கத்துறுநோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பங்கம் செய்த மடவாளோடு பாலாவியின் கரைமேல் தெங்கம் பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரத்தானே அப்படின்றார். அதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா, அங்கத்துறுநோய்னா அடியார்களுக்கு வரும் உடற்பிணி, வங்கம்னா மரக்கலம், பங்கம்னா பங்கு, மடவாள்னா உமையம்மை, தெங்கம்பொழில்னா தென்னஞ்சோலை. அதாவது மரக்கலங்கள் நிறைந்த கடல் சூழ்ந்த மாதோட்டம் எனும் நல்ல நகரத்தில் உள்ள திருக்கேதீச்சரம் எனும் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானார் தம் அடியார்கட்கு வரும் உடல் நோய்களை தீர்த்தருள்வார் அப்படின்றது வந்துங்க இந்த பதிகத்தில் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்தது, வெய்ய வினையாய அடியார் மேல் ஒழித்து அருளி வையம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில். அடுத்த பாடல், அதாவது வெய்ய வினையாய அடியார் மேல் ஒழித்து அருளி வையம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பையேர் இடை மடவாளோடு பாலாவியின் கரைமேல் செய்ய கடைமுடியான் திருக்கேதீச்சரத்தான் என்றார். வெய்ய வினைனா கொடிய வினை, வையம்னா உலகம், பையர்னா இடை, பாம்பு போன்ற இடையுடைய, மடவாள்னா உமையம்மை. அதாவது உலக மக்கள் மகிழ விளங்குகின்ற கடல் சூழ்ந்த மாதோட்டம் எனும் நல்ல நகரில் பாலாவி என்னும் ஆற்றின் கரைமேல் அமைந்துள்ள திருக்கேதீச்சரத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானார் தம் அடியவர்களின் கொடிய வினைகளை கண்டிப்பாக ஒழித்தருள்வார் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாருங்க. ஊனத்து உருநோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளின்றார். அடுத்த பதிகத்தில், வானத்துரு மலியுங்கடல் மாதோட்ட நன்னகரில் பானத்துறும் மொழியாளோடு பாலாவியின் கரைமேல் ஏனத்து எயிறு அணிந்தான் திருக்கேதீச்சரத்தானே. ஊனத்து உருநோய்னா உடம்பிற்கு வரும் நோய்கள், அடியார் மேலே அடியாருடைய உடலில் வரும் நோய்களை இறைவன் கண்டிப்பாக ஒழித்து அவர்களை காப்பார்ன்றார். வானளவு உயர்ந்து தோன்றும் அலைகளை உடைய கடல் சூழ்ந்த மாதோட்டம் நல்ல நகரத்தில் ஓடும் பாலாவி எனும் ஆற்றங்கரை ஆலயத்தில் பால் போன்ற பொழியுடைய உமையுடன் எழுந்தருளியுள்ளவர் சிவபெருமானார். இவர் தம் அடியார்களுடைய உடம்பிற் பொருந்தும் வருகின்ற நோய்களை ஒழித்து அருள்வார் என்றதை இந்த பாடல்களில் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்திங்கன்னா தெளிவாக பதிவு பண்ணுறார். வினைகளை ஒழித்தருள்வார், அடியார்கள் மேல் வரும் நோய்களை ஒழித்தருள்வார். இப்படி நம்ம அடியார்களை எப்படி சிவபெருமான் நம்மளை வணங்கணும்னா அவர் நம்மளை காப்பார்ன்றதை கண்டிப்பாக இந்த பதிகங்கள் நமக்கு இன்னும் மேலே தெளிவாக உணர்த்துகிறது. அனைத்துக்கும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை இந்த திருமுறைகளின் வாயிலாக இந்த நோய் தீர்க்கும் வழிகளை பதிகங்கள் மூலமாக முடிந்தவரை நான் பகிர்ந்துள்ளேன். நான் சொல்லியது கடுகளவு தான், இன்னும் திருமுறைகளில் கடலளவு உள்ளது. என்னுடைய இந்த ஒரு 35 வருட இந்த சிவனடியார் அனுபவத்தை இறைவன் ஆட்கொண்டதிலிருந்து அந்த சிவனடியாராக நான் மாறிய காலத்திலிருந்து இன்றைய தேதி வரையிலான என்னுடைய அனுபவத்தை சிலவற்றை இந்த பதிகங்களின் வாயிலாக உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். நேரம் காரணமாக பல மணி நேரம் இதை பற்றி சொல்லலாம். ஆனாலும் இந்த அளவில் நாம் நம்ம திருமுறைகளில் உள்ளவற்றை நாம் இறைவனை நினைந்து வழிபடுவோம், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையைன்னு கூட சொல்ல முடியாது, என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்கிறேன். நன்றி. என்னுடைய உரையை பிடித்தவர்கள் இந்த சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று பணிவுடன் உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிவ வழிபாட்டிற்கு என்னை முதலாக அறிமுகப்படுத்திய முடியாத்தத்தைச் சேர்ந்த சிவ பக்தவச்சலம் ஐயா, அவருடைய திருப்பாதத்தை சென்னிமேல் வைத்து போற்றி மனமொழி மைகளால் வணங்குகிறேன் என்று கூறி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.